லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, நான் மித்ரா பேசுறேன். தெரியுது மித்ரா, சொல்லு. தேனை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல மித்ரா, ஏன் கேக்குற? ஹலோ, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? மித்ரா, அத பத்தி ஏன் இப்ப கேக்குற? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எது முடிஞ்சு போன விஷயம்? பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள கிட்ட தேனு உங்களை லவ் பண்றதா சொன்னது முடிஞ்சு போன விஷயமா? சொல்லுங்க, தேனு உங்களை லவ் பண்றதா சொன்னது முடிஞ்சு போன விஷயமா? மித்ரா, அவளுக்கு அந்த மாப்பிள்ள பிடிக்கல, அதனால்தான் அவரை கழட்டி விடுறதுக்கு என்ன லவ் பண்றதா சொல்லியிருக்கா. இதை போய் நீ ஏன் பெருசா எடுத்துட்டு இருக்க? இத நான் நம்பணுமா? ஆமா மித்ரா, இதான் உண்மை. சரி, அப்ப நீங்க இத நேத்தே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? சொல்லுங்க, ஏன் மறைச்சிங்க? மித்ரா, இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? அவ சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கா. கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். இதையே நீ போய் பெருசா பேசிட்டு இருக்க? நீங்க மறுபடியும் போய் சொல்றீங்க வினய். மித்ரா, நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதான் உண்மை. இங்க பாருங்க வினய், எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்னா சொல்லு மித்ரா, என்ன? தேனு நிஜமாவே உங்களை லவ் பண்றாதானே? சொல்லுங்க வினய், நிஜமாவே லவ் பண்றாதானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும். நீங்க பதறத பார்த்தா உங்களுக்கும் அதுல சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது வினய். அப்ப நீ என்ன நம்பலையா மித்ரா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது வினய். இது ஒரு பொண்ணோட விஷயம். உங்க மேல தப்பே இல்லைனாலும் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருக்குன்னு தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாம காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் உங்க மேல பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. மித்ரா, நீ நினைக்கிற மாதிரி என் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்ல. நீங்க தப்பு பண்ணலங்கிறது இப்ப விஷயம் இல்ல. தேன்மொழி உங்ககிட்ட நடந்துக்கிற முறைய நீங்க மறைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. பொண்ணு விஷயம் ரெண்டு பக்கமும் கூருள்ள கத்தி மாதிரி. நீங்க தப்பே பண்ணலனாலும் அது உங்களை குத்தாதுன்னு சொல்ல முடியாது. நான் இத உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல நீங்க இந்த விஷயத்த காந்திமதி அம்மா கிட்டயும் கார்த்திக் சார் கிட்டயும் தெரியப்படுத்துங்க. இல்ல மித்ரா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஆனா அது உங்களுக்கு இல்ல, தேன்மொழிக்கு. ட்ரூ, நானும் தேன்மொழிக்காக தான் சொல்றேன் மித்ரா. அவ சின்ன பொண்ணு, பெரியவங்க ஏதாவது கண்டிக்க போய் அப்புறம் தப்பான முடிவு எடுத்துட போறா. அதுக்காக சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா மித்ரா, சொல்ல வேண்டாம். இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா? பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆமா ஆமா, நான் ஏன் கவலைப்படணும்? இது உங்களோட பிரச்சனை, அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஹே மித்ரா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். பரவாயில்ல, அதை விடுங்க. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பார்ட்டி நடக்கிற வீட்டுல தான் இருக்கேன். தேன்மொழி பக்கத்துல இருக்காளா? இல்ல மித்ரா, அவங்களாம் உள்ள இருக்காங்க, நான் வெளில கார் பார்க்கிங்ல இருக்கேன். சரி, ஜாக்கிரதையா இருந்து அவளை கூட்டிட்டு வாங்க. சரி. ஐயோ, இந்த மித்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. கூடிய சீக்கிரமே அன்னிக்கிட்டயும் மாப்பிள்ளகிட்டயும் நம்மள போட்டு கொடுத்துருவா. இனியும் லேட் பண்ண கூடாது நாகு. நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான்.
மித்ரா, நீ எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பதட்டப்படுறியா, இல்ல உனக்கு எனக்கும் நடுவில் இன்னொரு பொண்ணு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறியான்னு தெரியல. ஆனா உன்னோட இந்த பதட்டம் என் மேல உள்ள அன்பால தான். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது மித்ரா. அந்த அன்பை நம்ம 2 பேருமே சேர்த்து வச்சிரும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர்மேன், சார் ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். பார்ட்டியில தான் கலந்துக்கல, கேக் கட்டிங்லயாவது கலந்துக்கலாம்ல. உள்ள வாங்க சார். இல்ல நான் எதுக்குங்க அங்க, இங்கே இருக்கேன். ரொம்ப பண்ணாதீங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, கொஞ்சம் வாங்கல. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு இப்படி வெளியே நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கேக் கட் பண்ண தானே கூப்பிடுறோம், உள்ள வாங்க சார். இல்ல பர்த்டே பேபி ஃபீல் பண்றால, வாங்க சார், வாங்க வாங்க சார். வாங்க சார். சரி சரி, நான் வரேன். வாங்க சார். ஏய், என்னது இது? கேக் கட் பண்றதுன்னு பாக்கின்னு சொன்னீங்க, இங்க என்னடா கேக்கே காணோம். டென்ஷன் ஆகாதீங்க சார், அதுக்கு முன்னாடி நடந்த பார்ட்டியில கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதான். ஏய் தேனு, என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். பார்ட்டின உடனே நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. இது சும்மா ஜாலியான பார்ட்டி தான் சார். போரெல்லாம் அடிக்காது, செம்ம ஜாலியா இருக்கும். ஆமா, நாங்க எல்லாரும் டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் பர்த்டே பேபியும் தேனும் மட்டும் தான் டான்ஸ் பண்ணனும். பர்த்டே பேபிக்கு டான்ஸ் பார்ட்னர் இருக்காங்க, ஆனா தேனுக்கு மட்டும் தான். நிறுத்துங்க. புரியுது புரியுது, நீங்க கடைசியா எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், நீங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க. சார் சார், அவ சும்மா கலாய்க்கிறா சார், நம்பாதீங்க. ஓ அது நான் மட்டும்தான் இன்னும் டான்ஸ் பண்ணணும். அது முடிஞ்சிருச்சுன்னா கேக் கட் பண்ணிடலாம். ஒரே ஒரு சாங் தான், கிளைமேக்ஸ் சாங். ஓகே, சவுண்ட். வா வா. சார் நீங்க வாங்க சார், ஒரு ஸ்டெப் போடுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சார் சார், ஒரே ஒரு ஸ்டெப் சார், ஆடுங்க சார். அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க ஆடுங்க, நான் ஆடல. சார் ப்ளீஸ் சார், வாங்க சார். என்னால முடியாதுங்க. சூப்பர்மேன் சூப்பர்மேன் ப்ளீஸ் ஆடுங்க, இல்லனா விட மாட்டாங்க. சூப்பர்மேன் சும்மா ஆடுற மாதிரி பண்ணுங்க, அது போதும். இல்ல உன்னோட வேலை தானே, சும்மா கடுப்பேத்தாத. ஆடுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் ஆடுங்க. வாங்க சார். வாங்க சார். ப்ளீஸ் ஆடுங்க. விடுத்து. ஆடுங்க சார். ஆடுங்க. ஆடுங்க எல்லாரும் விட்டு போங்க. எல்லாரும் ஆடுங்க. மாளவிகா,
நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன். ம் போ போ. சார் ஆ. என்ன சார்? ஆடுங்க ஆடுங்க சார். சார் ஆடுங்க சார். என்ன சார்? நாகு பாட்டி. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு கால் பண்ணிருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, இங்க பெரிய பிரச்சனையாக போகுது. என்ன பாட்டி சொல்றீங்க? அந்த மித்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ வசமா சிக்க போற. பாட்டி, தேவையில்லாம ஏதாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காம புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. மித்ராக்கு என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு? ஹேய், உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள கிட்ட நீ அந்த டிரைவர் பையல லவ் பண்றதா சொன்னல. பாட்டி, என்னோட சூப்பர்மேனை டிரைவர்லாம் சொல்லாதீங்க. அத கேட்டாலே எனக்கு கடுப்பாவுது. சரிம்மா, நான் இனிமே அவனை வினயினே சொல்றேன். சரியா? சரி, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஏய், உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள கிட்ட நீ வினய லவ் பண்றதா சொன்னல, அந்த விஷயம் இந்த மித்ராவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன? தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், நான் சொல்ல வரத முதல்ல முழுசா கேளுடி. இந்த விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சதுமே அவ உடனே வினய்க்கு கால் பண்ணி கத்துன்னு கத்திட்டா. கண்டிப்பா அடுத்ததா இந்த விஷயத்த மாப்பிள்ள கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் போட்டு கொடுத்து அவ பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. இத பாரு, இத ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்க. இத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு போனே பண்ணேன். பாட்டி, என்னதான் என்னோட லவ் மேட்டரை மூடி மறைச்சிட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு எல்லாம் தெரியதானே போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சா என்ன? இதுல எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என் லவ் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஹே, முட்டாள் மாதிரி பேசாத தேனு. இப்போ நீ மட்டும்தான் வினய லவ் பண்ணிட்டு இருக்க. இன்னும் வினய் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலல்ல. தேனு, இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது, 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ நீ அவனை லவ் பண்றதா தான் சொல்லுவ. ஆனா அந்த வினய் உன்னை லவ் பண்ணலன்னு தான் சொல்லுவான். அப்படி சொன்னாலும் அவன் நல்லவன்னு சொல்லி வேலையில வச்சுப்பாங்கன்னு நினைக்கிற. சோறு தின்ன கை காயறதுக்குள்ள துரோகம் பண்ணிட்டியடான்னு சொல்லி அடிச்சு அவனை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை மிரட்டி உருட்டி உன் மனச மாத்தி வேற எவனுக்காவது உன்னை கட்டி வச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிடுவாங்க. பாட்டி, எனக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன் பாட்டி. வினய் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய் அடி லூசு, இப்ப எதுக்குடி அழுவுற? இந்த நாகம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்? இத பாரு, உன் வாயில இருந்து இனி சாகுற அப்படி இப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க பாரு தேனு, நீயும் வினையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அந்த ஐடியாவை நீ ஒருத்தி மனசு வச்சா மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லுங்க பாட்டி, நான் என்ன செய்யணும்? That's it. என்ன பாட்டி, இவ்ளோ பெரிய காரியத்தை செய்ய சொல்றீங்க? இல்ல, என்னால முடியாது. சத்தியமா நான் இதை செய்ய மாட்டேன். இத மட்டும் நான் செஞ்சேனா வினய்க்கு பெரிய பிரச்சனை வந்துரும். அவர் ரொம்ப பாவம் பாட்டி. ஆமா, அத நான் இல்லன்னு சொல்லலையே. வினய்க்கு கெட்ட பேர் மட்டும் இல்ல, அவனை அடி பிரிச்சு எடுத்துருவாங்க. ஆமா பாட்டி, அதனாலதான் இந்த ஐடியா வேண்டாம். நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க பாட்டி. தேனு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு அவன் 4 அடி வாங்குறத நினைச்சு நீ இதை செய்யாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ மறுபடியும் வினய் கூட சேர்ந்து வாழ்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு ஒண்ணு வேணும்னா அதை எப்படி அடையணும்னு மட்டும்தான் நீ பார்க்கணுமே. அதுக்காக எதை வேணாலும் எடுக்க தயாரா இருக்கணும். இப்போ உன்னோட சூப்பர்மேன் சொகுசா டிரைவரா இருக்கணுமா இல்ல உன் புருஷனா இருக்கணுமாங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க பாரு, உனக்கு உன் வினய் வேணும் தானே? ஆமா பாட்டி. அப்ப நான் சொன்னதை செய். தேனு, பயப்படாத. இந்த நாகு உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ கவலையே பட வேண்டாம். உன்னையும் வினையையும் நான் சேர்த்து வச்சே தீருவேன்.
ஓகே பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சுறேன். ஹே, ரொம்ப சந்தோஷம்டி. சரி, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரிங்க பாட்டி. ஐயோ பைத்தியக்காரி தேனு, உன்னையும் அந்த சூப்பர்மேனையும் சேர்த்து வைக்கிறதுக்கா நான் இவ்ளோ பாடுபடுறேன். அந்த வேலைக்காரி மித்ராவையும் அந்த டிரைவர் வினையையும் வீட்டை விட்டே துரத்துறதுக்கு தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். அவங்க 2 பேரையும் பழிவாங்க எனக்கு கிடைச்ச சின்ன தூண்டில் புழுதான் நீ. ஒன்ன வச்சுதான் என் பிளான் எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டணும். சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? என்ன அத்தை, ரொம்ப நேரமா யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது என்னோட ஃப்ரெண்டு தான் மாப்ள. அவ ஃபோன் பண்ணிருந்தா, அவ வீட்ல ஒரு பிரச்சனையா, அதான் என்கிட்ட சொல்லி அழுது புலம்பிட்டு இருந்தா. அதுக்கு நான் சொன்னேன், எங்க குடும்பத்துல இல்லாத பிரச்சனையா அப்படி இப்படின்னு அவகிட்ட சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருந்த மாப்ள. ஓ அப்படியா? சரி, நம்ம கிளம்பலாமா? போலாம். வாடா. ஜூஸ் எடுத்துக்கடா சார். ஜூஸ் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூஸ்லாம் இல்லை, இது ஆரஞ்சு ஜூஸ். வேண்டாங்க சார். புடிங்க சார், இந்தாங்க சார், புடிங்க சார். அந்த ஜூஸ் எடு. வழக்கமா பசங்க தான் பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. தப்புதான். என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? இப்படி எல்லாம் நான் பண்ணாதான் என் சூப்பர்மேனை நான் உஷார் பண்ண முடியும் போல. நீ ஆடுறே சூப்பர்மேன், வாங்க போய் டான்ஸ் ஆடுங்க. வாங்க டான்ஸ் ஆடலாம். என்ன, வாங்க டான்ஸ் ஆடலாம். இல்லை, நான் வரல, நீ போ. அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க சூப்பர்மேன் போலாம். அட வாங்க மித்ரா, வாங்க சூப்பர்மேன், வாங்க வாங்க சூப்பர்மேன், வாங்க.